சலுகை அல்லது இயற்கையான புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு நண்பருடன் வளர்ந்தேன். ஆனால் எனக்குத் தெரிந்த கடின உழைப்பாளி பையன். வெற்றிக்கான பாதையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் வடிகட்டாத புரிதல் இருப்பதால் இந்த மக்களுக்கு கற்பிக்க நிறைய இருக்கிறது. ஒரு இளைஞனாக அவரது வாழ்க்கையின் நோக்கம் மற்றும் கனவு ஒரு டாக்டராக இருக்க வேண்டும். அவருக்கு எதிராக முரண்பாடுகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன என்று சொல்வது தொண்டு. அந்த நேரத்தில் எந்த ஒரு நியாயமான நபரும் அதை ஒரு சாத்தியமாக கருத மாட்டார்கள். ஆனால் அவர் தள்ளிப் போட்டார். மேலும் தனது வகுப்புத் தோழர்களை விட ஒரு தசாப்தம் மூத்தவர் அவர் இறுதியில் ஒரு மருத்துவரானார். ஒன்றுமில்லாமல் தொடங்குவது, மருத்துவப் பள்ளியின் உச்சநிலைக்கு செல்வது மற்றும் அனைத்து முரண்பாடுகளுக்கும் எதிராக மிகவும் உன்னதமான தொழில்களில் ஒன்றை அடைவது ஆகியவற்றிலிருந்து எவ்வளவு திருப்தி கிடைக்கிறது? சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரிடம் பேசினேன். அந்த உரையாடல் பின்வருமாறு அமைந்தது. நான் நீண்ட நேரம் பேசவில்லை. எப்படி இருக்கீங்க? அவர் மோசமான தொழில். நான் ஹாஹா சரி. அவர் மோசமான தொழில். மனிதன். இது 10 நிமிடங்கள் தொடர்ந்தது. மன அழுத்தமும் மணி நேரங்களும் அவரை தரையில் தேய்த்துவிட்டன. 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இருக்க விரும்பிய இடத்தை நோக்கி தள்ளப்பட்டதைப் போலவே அவர் இன்று இருக்கும் இடத்தில் ஏமாற்றமடைந்ததாகத் தோன்றியது. மக்கள் தங்கள் எதிர்காலத்தைப் பற்றி மோசமாக முன்னறிவிப்பவர்கள் என்பது உளவியலின் அடித்தளமாகும். ஒரு இலக்கை கற்பனை செய்வது எளிதானது மற்றும் வேடிக்கையானது. போட்டி முயற்சிகளுடன் வளரும் யதார்த்தமான வாழ்க்கை அழுத்தங்களின் பின்னணியில் ஒரு இலக்கை கற்பனை செய்வது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. இது எதிர்கால நிதி இலக்குகளை திட்டமிடுவதற்கான நமது திறனில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு 5 வயது சிறுவனும் அவர்கள் வளரும்போது டிராக்டரை ஓட்ட விரும்புகிறார். ஒரு நல்ல வேலை பற்றிய யோசனை தொடங்கி வ்ரூம் வ்ரூம் பீப் பீப் பெரிய டிராக்டர் இங்கே நான் வருகிறேன் என்று முடிவடையும் ஒரு இளம் பையனின் பார்வையில் சில வேலைகள் சிறப்பாகத் தோன்றுகின்றன. பின்னர் பலர் வளர்ந்து டிராக்டர் ஓட்டுவது சிறந்த தொழில் அல்ல என்பதை உணர்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் அதிக மதிப்புமிக்க அல்லது இலாபகரமான ஒன்றை விரும்புகிறார்கள். எனவே ஒரு இளைஞனாக அவர்கள் ஒரு வழக்கறிஞராக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். இப்போது அவர்கள் நினைக்கிறார்கள், அவர்களுக்குத் தெரியும் அவர்களின் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. சட்டப்பள்ளி மற்றும் அதன் செலவுகள். இங்கே நாம் வருகிறோம். பின்னர் ஒரு வழக்கறிஞராக அவர்கள் தங்கள் குடும்பங்களை அரிதாகவே பார்க்கும் அளவுக்கு நீண்ட வேலை நேரத்தை எதிர்கொள்கிறார்கள். எனவே ஒருவேளை அவர்கள் நெகிழ்வான மணி நேரங்களுடன் குறைந்த ஊதியம் பெறும் வேலையை எடுத்துக்கொள்கிறார்கள். குழந்தை பராமரிப்பு மிகவும் விலை உயர்ந்தது என்பதை அவர்கள் உணர்ந்து அது அவர்களின் சம்பளத்தின் பெரும் பகுதியை பயன்படுத்துகிறது. மேலும் அவர்கள் வீட்டில் தங்குவதற்கான பெற்றோராக இருக்க விரும்புகிறார்கள். இது இறுதியாக சரியான தேர்வு என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். பின்னர் 70 வயதில் வாழ்நாள் முழுவதும் வீட்டிலேயே தங்கியிருப்பது என்பது அவர்கள் ஓய்வு பெற தயாராக இல்லை என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். நம்மில் பலர் இதே போன்ற பாதையில் வாழ்க்கையை கடந்து செல்கிறோம். பெடரல் ரிசர்வ் படி 27% கல்லூரி பட்டதாரிகள் மட்டுமே தங்கள் பிரதானத்துடன் தொடர்புடைய ஒரு வேலையை கொண்டுள்ளனர். வீட்டில் தங்கியிருக்கும் பெற்றோரில் 29% பேர் கல்லூரி பட்டம் பெற்றவர்கள். 4-7 சிலரே தங்கள் கல்விக்காக வருத்தப்படுகிறார்கள். ஆனால் நாம் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். 30 வயதிற்குட்பட்ட புதிய பெற்றோர்கள் தங்கள் 18 வயது சுய உருவாக்கும் தொழில் இலக்குகளை ஒருபோதும் கற்பனை செய்யாத வகையில் வாழ்க்கை இலக்குகளைப் பற்றி சிந்திக்கலாம். நீண்ட கால நிதி திட்டமிடல் அவசியம். ஆனால் விஷயங்கள் மாறுகின்றன. உங்களைச் சுற்றியுள்ள உலகம், உங்கள் சொந்த குறிக்கோள்கள் மற்றும் ஆசைகள் இரண்டும். எதிர்காலம் என்னவென்று எங்களுக்குத் தெரியாது என்று சொல்வது ஒன்றுதான். எதிர்காலத்தில் நீங்கள் என்ன விரும்புவீர்கள் என்று கூட இன்று உங்களுக்குத் தெரியாது என்பதை ஒப்புக்கொள்வது மற்றொரு விஷயம். உண்மை என்னவென்றால் நம்மில் சிலர் மட்டுமே செய்கிறோம். எதிர்காலத்தில் நீங்கள் விரும்புவதைப் பற்றிய உங்கள் பார்வை மாறக்கூடும் போது நீடித்த நீண்டகால முடிவுகளை எடுப்பது கடினம். வரலாற்றின் முடிவு கடந்த காலத்தில் அவர்கள் எவ்வளவு மாறிவிட்டார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிந்திருக்கும் போக்கை உளவியலாளர்கள் மாயை என்று அழைக்கிறார்கள். ஆனால்
எதிர்காலத்தில் அவர்களின் ஆளுமைகள், ஆசைகள் மற்றும் குறிக்கோள்கள் எவ்வளவு மாறக்கூடும் என்பதை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். நாம் எடுத்த முடிவுகளில் எப்போதும் மகிழ்ச்சி அடைய மாட்டோம். எனவே இளைஞர்கள் பச்சை குத்தல்களை அகற்ற நல்ல பணம் செலுத்துகிறார்கள். அதை இளைஞர்கள் பெற நல்ல பணம் செலுத்துகிறார்கள். நடுத்தர வயது மக்கள் விவாகரத்து செய்ய விரைந்தனர். இளம் வயதினர் திருமணம் செய்து கொள்ள விரைந்தனர். நடுத்தர வயது பெரியவர்கள் பெற கடினமாக உழைத்ததை இழக்க வயதானவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். முன்னும் பின்னும் நாம் அனைவரும் ஒரு மாயையுடன் சுற்றித் திரிகிறோம். நம் வாழ்நாள் முழுவதும் இருப்போம் என்று அவர் கூறினார். இந்த பாடத்தை நாம் ஒருபோதும் கற்றுக்கொள்வதில்லை. 18 முதல் 68 வயதுக்குட்பட்டவர்கள் எதிர்காலத்தில் எவ்வளவு மாறுவார்கள் என்பதை குறைத்து மதிப்பிடுவதாக கில்பர்ட்டின் ஆராய்ச்சி காட்டுகிறது. இது ஒரு நீண்ட கால நிதித் திட்டத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். கூட்டுத்தொகையின் முதல் விதி அதை ஒருபோதும் தேவையில்லாமல் குறுக்கிடக்கூடாது என்று சார்லி முங்கர் கூறுகிறார். ஆனால் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விரும்புவது மாறும்போது ஒரு பணத் திட்டத்தை தொழில், முதலீடுகள், செலவுகள், பட்ஜெட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எவ்வாறு குறுக்கிட மாட்டீர்கள்? கடினமாக உள்ளது. ரொனால்ட் ரீட் போன்றவர்கள் புத்தகத்தில் நாம் முன்பு சந்தித்த பணக்கார காப்பாளர் மற்றும் வாரன் பஃபெட் மிகவும் வெற்றிகரமாக இருப்பதற்கான ஒரு காரணம் என்னவென்றால் அவர்கள் பல தசாப்தங்களாக ஒரே வேலையை செய்து கொண்டே இருந்தனர். ஆனால் நம்மில் பலர் வாழ்நாளில் மிகவும் வளர்ச்சியடைகிறோம், பல தசாப்தங்களாக ஒரே காரியத்தை தொடர்ந்து செய்ய விரும்பவில்லை, அல்லது அதற்கு நெருக்கமான ஏதாவது. எனவே ஒரு 80 ஆண்டு ஆயுட்காலத்திற்கு பதிலாக எங்கள் பணத்தில் 4 தனித்துவமான 20 ஆண்டு தொகுதிகள் உள்ளன. குறைந்த வருமானத்துடன் கடினமான வாழ்க்கையை நோக்கத்துடன் வாழும் இளைஞர்களை நான் அறிவேன். அவர்கள் அதில் முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். பின்னர் ஆடம்பர வாழ்க்கைக்கு பணம் செலுத்த தங்கள் வாள்களை வேலை செய்பவர்களும் உள்ளனர். அவர்கள் அதில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர். இரண்டிற்கும் அபாயங்கள் உள்ளன. பிந்தைய அபாயங்கள் உங்கள் இளமை மற்றும் ஆரோக்கியமான ஆண்டுகளை ஒரு அறையில் கழித்ததற்கு வருத்தப்படுகின்றன. இந்த பிரச்சினைக்கு எளிதான தீர்வு இல்லை. ஒரு டிராக்டர் ஓட்டுநருக்கு பதிலாக ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும் என்று ஒரு 5 வயது சிறுவனிடம் சொல்லுங்கள். அவர் தனது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுடனும் உடன்பட மாட்டார். ஆனால் நீண்ட கால முடிவுகள் என்று நீங்கள் நினைக்கும் விஷயங்களை செய்யும்போது 2 விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். நிதி திட்டமிடலின் தீவிர முடிவுகளை நாம் தவிர்க்க வேண்டும். மிகக் குறைந்த வருமானத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று வைத்துக்கொள்வது, அல்லது உயர்ந்த வருமானத்தை தேடி முடிவற்ற மணிநேரங்களை வேலை செய்ய தேர்ந்தெடுப்பது, நீங்கள் ஒரு நாள் வருத்தத்தின் கட்டத்தில் இருப்பதைக் காணும் முரண்பாடுகளை அதிகரிக்கிறது. எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி இல்யூஷனின் எரிபொருள் என்னவென்றால், மக்கள் பெரும்பாலான சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்கிறார்கள். எனவே ஒரு தீவிர திட்டத்தின் நன்மைகள் அரிதாகவே எதையும் கொண்டிருப்பதன் எளிமை, அல்லது கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் கொண்டிருப்பதன் சிலிர்ப்பு தேய்ந்து போகின்றன. ஆனால் அந்த உச்சநிலைகளின் குறைபாடுகள் ஓய்வூதியம் பெற முடியாதது, அல்லது டாலர்களை துரத்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை திரும்பிப் பார்ப்பது நீடித்த வருத்தமாக மாறும். நீங்கள் முந்தைய திட்டத்தை கைவிட்டு இழந்த நேரத்தை ஈடு செய்ய 2 மடங்கு வேகமாக வேறு திசையில் ஓட வேண்டும் என்று நினைக்கும்போது வருத்தங்கள் குறிப்பாக வேதனை அளிக்கிறது. நீங்கள் ஒரு திட்டத்திற்கு வளர ஆண்டுகள் அல்லது தசாப்தங்களை கொடுக்கும்போது கூட்டு சிறப்பாக செயல்படுகிறது. இது சேமிப்புக்கு மட்டுமல்ல, தொழில் மற்றும் உறவுகளுக்கும் பொருந்தும். சகிப்புத்தன்மை முக்கியம். நாம் யார் என்பதை மாற்றும் நமது போக்கை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது, காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் சமநிலை என்பது எதிர்கால வருத்தத்தை தவிர்ப்பதற்கும் சகிப்புத்தன்மையை ஊக்குவிப்பதற்கும் ஒரு உத்தியாக மாறும். உங்கள் பணி வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் மிதமான வருடாந்திர சேமிப்பு, மிதமான ஓய்வு நேரம், மிதமான பயணத்திற்கு மேல் இல்லை. உங்கள் குடும்பத்துடன் குறைந்தபட்சம் மிதமான நேரத்தை ஒதுக்குவது ஒரு திட்டத்தில் ஒட்டிக்கொள்வதற்கும் வருத்தத்தை தவிர்ப்பதற்கும் முரண்பாடுகளை அதிகரிக்கிறது. நமது மனதை மாற்றும் யதார்த்தத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சந்தித்த மிகவும் துயரமான தொழிலாளர்களில் சிலர் ஒரு தொழிலுக்கு விசுவாசமாக இருக்கும் நபர்கள். ஏனெனில்
18 வயதில் ஒரு கல்லூரி மேஜரை தீர்மானிக்கும்போது அவர்கள் தேர்ந்தெடுத்த துறை இது. எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி இல்யூஷனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது, நீங்கள் சமூக பாதுகாப்புக்கு தகுதி பெறும் அளவுக்கு வயதாகும்போது நீங்கள் இன்னும் அனுபவிப்பீர்கள். மாற்றத்தின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு விரைவில் முன்னேறுவதே தந்திரம். வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் முதலீட்டு கட்டுரையாளர் ஜேசன் ஸ்வெய்க், உளவியலாளர் டேனியல் கான்மேனுடன் இணைந்து கான்மேனின் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ என்ற புத்தகத்தை எழுதினார். நாங்கள் இப்போது செய்ததை வெடிக்கச் செய்யும் திறனை விட டேனியை பற்றி வேறு எதுவும் என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை என்று ஸ்வெய்க் எழுதினார். அவரும் கான்மேனும் ஒரு அத்தியாயத்தில் முடிவில்லாமல் வேலை செய்ய முடியும். ஆனால் உங்களுக்குத் தெரிந்த அடுத்த விஷயம், கான்மேன் முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு பதிப்பை அனுப்புகிறது. அது அடையாளம் காண முடியாதது. இது வித்தியாசமாக தொடங்குகிறது, அது வித்தியாசமாக முடிவடைகிறது. இது நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்காத நிகழ்வுகள் மற்றும் சான்றுகளை உள்ளடக்கியது. இது நீங்கள் கேள்விப்படாத ஆராய்ச்சியை ஈர்க்கிறது. எனக்கு மூழ்கும் செலவுகள் எதுவும் இல்லை. 4.9 சுங்க் செலவுகள் திருப்பிச் செலுத்த முடியாத கடந்த கால முயற்சிகளுக்கு நங்கூரமிடும் முடிவுகள். காலப்போக்கில் மக்கள் மாறும் உலகில் ஒரு பிசாசு. அவை நமது எதிர்காலத்தை நமது கடந்த காலத்திற்கு கைதிகளாக ஆக்குகின்றன. வேறுபட்டவை. இது ஒரு அந்நியன் உங்களுக்காக முக்கிய வாழ்க்கை முடிவுகளை எடுப்பதற்கு சமம். நீங்கள் வேறொரு நபராக இருந்தபோது செய்யப்பட்ட நிதி இலக்குகள் கருணை இல்லாமல் கைவிடப்பட வேண்டும் என்ற கருத்தை தழுவுவது எதிர்கால வருத்தத்தை குறைப்பதற்கான ஒரு நல்ல உத்தி. அது எவ்வளவு விரைவாகச் செய்யப்படுகிறதோ அவ்வளவு விரைவாக நீங்கள் கூட்டுத்தொகைக்கு திரும்ப முடியும். அடுத்து கூட்டுத்தொகையின் சேர்க்கை விலை பற்றி பேசலாம்.